ஸோ வணக்கம் மாணவர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் அறநூல்கள் பற்றிய மேற்கோள்கள் பற்றிய டாப்பிக்கில் நான்மணி கடிகை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 8 ஓல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 நியூ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9, யூனிட் 5, அப்புறம் வந்து பாலிட்டிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்மிங் எக்ஸாம்ஸில் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணி அதை வந்து பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ நான்மணி கடிகை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, சரிங்களா? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நாலடியார் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே பார்த்துருந்தோம். 17 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது, நாலடியார்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு நூல் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்மணி கடிகையை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நான்மணி கடிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான்கா வந்து மூணா வந்து பிரிக்கலாம். ஸோ நான்மணி கடிகைன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 4 மணி கடிகை அப்படின்னு பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ 4 மணி கடிகை. ஸோ அதில் 4 அப்படிங்கிறது வந்து தெரியும், 4 என்ற நம்பரை குறிக்கும், சரிங்களா? ஸோ மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஆபரணம், அது ஒரு தங்கம் மாதிரி, அது ஒரு மணி, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கடிகை. ஸோ கடிகை அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு அணிகலன் அல்லது ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கணிகை அப்படின்னு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அணிகலன் அல்லது ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்மணி கடிகை, அதாவது 4 உயர்ந்த மணிகளால் ஆன அணிகலன் போல, சரிங்களா? ஸோ 4 உயர்ந்த மணிகளால் ஆன அணிகலன் போல ஒவ்வொரு பாடலிலும், சரிங்களா, ஒவ்வொரு பாடலிலும் 4 அரிய உண்மைகளை தொகுத்து கூறும் வெண்பாக்களை கொண்ட நூல் தான் வந்து நான்மணி கடிகை அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? 4 உயர்ந்த மணிகளால் ஆன அணிகலன் போலவே 4 உயர்ந்த கருத்துக்களை கூறும் வெண்பாக்களை கொண்ட நூல் தான் வந்து என்ன அப்படின்னா நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது நான்மணி கடிகைக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? அதோட பெயர் காரணம் வந்து என்ன அப்படின்னா 4 அரிய உண்மைகளை தொகுத்து கூறும் நூல். அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான்மணி கடிகை அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஸோ இதோட பாவகை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனுடைய நான்மணி கடிகையினுடைய பாவகை வந்து என்ன அப்படின்னா வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கடவுள் வாழ்த்து பாடல்களை கொண்டு இருக்கு, சரிங்களா? அதாவது நான்மணி கடிகைக்கான கடவுள் வாழ்த்து பாடல்கள் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 2 கடவுள் வாழ்த்து பாடல்களை கொண்டு இருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 104 செய்யுள்கள் உள்ளன, சரிங்களா? கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 104 செய்யுள்கள் உள்ளது, சரிங்களா? கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 104 செயல்கள் உள்ளது. அந்த கடவுள் வாழ்த்து வந்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னா திருமாலை பற்றியது, சரிங்களா? திருமால் அப்படின்னா விஷ்ணு, பெருமாள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? கடவுள் வாழ்த்து பாடல் வந்து யாரை பற்றியது அப்படின்னா திருமாலை பற்றியது, சரிங்களா? ஸோ வாழ்த்து செய்யுட்கள், அதாவது கடவுள் வாழ்த்து செய்யுட்கள், சரிங்களா? ஸோ கடவுள் வாழ்த்து செய்யுட்கள் திருமாலை வாழ்த்துவதால் இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார். ஸோ நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா விளம்பி நாகனார், சரி? நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். வைணவர் என்பது விளங்கும், ஏன்னா அதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமாலை வாழ்த்துற மாதிரி இருக்கு. அதனால விளம்பி நாகனார் வந்து ஒரு வைணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ பாவகை வெண்பா. ஸோ இதில் வரக்கூடிய கடிகை அப்படி இருக்கு இல்லையா, 4 மணி கடிகை, 4 மணி கடிகைன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கடிகை அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோல்வளை, கட்டுவடம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. துண்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா நான்மணி கடிகை தான், சரிங்களா? ஸோ கடிகை என்பதற்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோல்வளை, கட்டுவடம், சரிங்களா? துண்டு, ஆபரணம், தோல்வளை, கட்டுவடம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. இதனுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா விளம்பி நாகனார். ஸோ இதுல விளம்பி அப்படிங்கிறது வந்து ஊர் பெயர், நாகனார் என்பதுதான் வந்து புலவரினுடைய இயற்பெயர், சரிங்களா? ஸோ விளம்பி நாகனார் என்பதில் விளம்பி என்பது வந்து ஆசிரியரினுடைய ஊர் பெயர், நாகனார் என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா
புலவரினுடைய இயற்பெயர். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நூலாசிரியர் பற்றிய ஒரு குறிப்பானது. சரிங்களா? ஸோ நான்மணி கடிகையின் பெயர் காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மணிகளால் ஆன ஆபரணங்களைப் போல 4 அரிய உண்மைகளை தொகுத்து கூறும் வெண்பாக்களை கொண்ட நூல் ஆதலால் இது நான்மணி கடிகை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த பாடலுக்கு வந்து இந்த நூலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கடல் வாழ்த்து இருக்கு. மொத்தம் 104 செய்யுள்கள், 104 பாடல்கள் இருக்கு. கடல் வாழ்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கடவுளை பற்றியது அப்படின்னா திருமால் அல்லது விஷ்ணு பெருமாளை பற்றியது. சரிங்களா? பாவகை வெண்பான்னு பார்த்தாச்சு. கடிகை என்பதற்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோள்வளை, கட்டுவடம். ஸோ ஒவ்வொரு பாடலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. இதனுடைய ஆசிரியரான விளம்பி நாகனார். அதுல விளம்பி அப்படிங்கிறது வந்து அவருடைய ஊர் பெயர், நாகனார் என்பதுதான் வந்து புலவரினுடைய இயற்பெயர். சரிங்களா? அடுத்தது குறிப்புகள். ஸோ இந்த நூலை பற்றின ஒரு பொதுவான குறிப்புகள் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 கிடைச்சிருக்கு. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த நூலில் வந்து பார்த்தோம்னா வடமொழி கலப்பு அதிகமாக இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களே வந்து வடமொழி கலப்பு அதிகமாக இருக்க நூல் வந்து எது அப்படின்னா இந்த நான்மணி கடிகை தான். சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே வடமொழி கலப்பு அதிகம் இருக்கக்கூடிய நூல் இந்த நான்மணி கடிகை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்குரிய நூல் வந்து எது அப்படின்னா நான்மணி கடிகை தான். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலமும் அதே மாதிரி தான். சிறுபஞ்ச மூலமும் அம்மை என்ற வனப்புக்குரியது தான். சேம் அஸ் வெல் அஸ் நான்மணி கடிகையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்குரிய நூல் வந்து நான்மணி கடிகை தான். சரிங்களா? ஸோ ஜி.யு. போப் இந்நூலின் 7,100 ஆகிய 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா? ஸோ ஜி.யு. போப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நான்மணி கடிகையினுடைய 2 பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? ஸோ மொத்தமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாடல்களை தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ இந்நூலினுடைய மிக பிரபலமான அடி வந்து என்ன அப்படின்னா யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி, அதாவது நல்ல மனிதன் பிறக்கும் குடியை யார் அறிவார் அப்படின்றது தான் வந்து யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி அப்படின்றதுக்கான மீனிங். சரிங்களா? ஸோ என்னுடைய குறிப்புகள் வந்து என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே வடமொழி கலப்பு அதிகம் உள்ள நூல் வந்து எது அப்படின்னா அந்த நான்மணி கடிகை தான். அது மட்டும் இல்லாம தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்குரியது. இது மட்டும் இல்லாம சிறுவஞ்ச மூலம் காரியாசன் அவர்கள் இயற்றிய சிறுவஞ்ச மூலமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மை தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அம்மை என்ற வனப்பிற்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்நூலின் 7,100 ஆகிய ஜி போப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலினுடைய 2 பாடல்களை மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்நூலினுடைய மிக பிரபலமான அடி வந்து என்ன அப்படின்னா யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி. ஸோ நல்ல மனிதர்கள் பிறக்கும் குடியை வந்து யார் அறிவார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்ல சரிங்களா? ஸோ நான்மணி கடிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ புக்ல எதுவும் இல்லை, ஆனால் ஓல்டு புக்ல வந்து ஒரே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த பாடலுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னா மடவாள் அப்படின்னா பெண். சரிங்களா? ஸோ ஒரு வீட்டிற்கு விளக்கு போன்றவள் வந்து யார் அப்படின்னா பெண் தான் வந்து ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனை அப்படின்னா வீடு. சரிங்களா? ஸோ ஒரு வீட்டிற்கு விளக்கு போன்றவள் யார் அப்படின்னா மடவாள், அதாவது ஒரு பெண். சரிங்களா? ஸோ ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்றவள் ஒரு பெண். அந்த பெண்ணிற்கு விளக்கு போன்றவள் வந்து யார் அப்படின்னா அவர்களுடைய புதல்வர்கள், மகன்கள். சரிங்களா? அந்த பெண்ணிற்கு விளக்கு போன்றவள் வந்து யார் அப்படின்னா தகைசால் புதல்வர்கள், அவர்களுடைய பண்பில் சிறந்த புதல்வர்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு விளக்கு போன்றவர்கள். சரிங்களா? ஆனா அந்த புதல்வர்களுக்கும் சரிங்களா அந்த புதல்வர்களுக்கும் ஒரு விளக்கு மாதிரி இருக்கிறது வந்து எது அப்படின்னா கல்வி அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பழமொழி கல்வி சொல்ல. சரிங்களா? ஸோ கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஸோ கல்விக்கும் புகழ் இருக்கு அப்படின்றது மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பாடல்கள்ல விளம்பி நாகனார் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கருத்துக்கள் இந்த பாடலில் வந்து 4 கருத்து இருக்கான்னு பார்த்துருவோமா? ஸோ முதல் கருத்து வந்து என்ன அப்படின்னா வீட்டிற்கு விளக்கு பெண். ஸோ முதல் கருத்து. 2வது கருத்து வந்து என்ன அப்படின்னா அந்த பெண்ணிற்கு விளக்கு அவருடைய புதல்வர்கள். சரிங்களா? ஸோ 3வது அந்த புதல்வர்களுக்கு விளக்கு வந்து எது அப்படின்னா கல்வி. சரிங்களா? ஸோ கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஸோ கல்விக்கும் புகழ் தனியா தேவையில்லை, கல்வியே ஒரு புகழ் அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறளினுடைய இந்த பாடலினுடைய பொருள். சரிங்களா? ஸோ கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து அன்புமிக்க புதல்வர்களுக்கு மகன்களுக்கு விளக்கு வைப்புன்றது வந்து எது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மடவாள் பெண், உணர்வு நல்லெண்ணம், அடுத்தது தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இதில் வந்து 2-3 வந்து இந்த புக்கில் கொடுக்காத 1-2 இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா மனை. ஸோ மனை என்பதற்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா வீடு. சரிங்களா? ஸோ வீடு. மடவாள் அப்படின்னா பெண்.
ஸோ மடவாள் அப்படின்னா பெண்ணை தான் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓதின் 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 அப்படின்னா உரைத்தல். ஸோ சொல்லுதல் செப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓது. ஸோ காதுல போய் ஓது அப்படின்னா காதுல போய் சொல்லுன்னு அர்த்தம் சரிங்க. ஸோ ஓது அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்க நான்மணி கடிகை பாடல் பற்றி நம்ம கொடுத்துருக்க வேண்டியது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா ஒரு குரூப் 1 கொஸ்டின் சரிங்களா. ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஸோ பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட் சரிங்களா. ரெண்டாவது பழமொழியிலும் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்ப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்ற வனப்பின் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பதாகும் சரிங்களா. ஸோ இதில் பொருத்தமில்லாதது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் 3 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் படிச்சிருந்தீங்க, அதனுடைய ஆசிரியரும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னா 40 ஆசிரியர் கபிலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஆனால் இந்த ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியார்ல இருக்கு கரெக்ட். ஆனால் பழமொழி நானூறுல அது வந்து கிடையாது சரிங்களா. ஸோ பழமொழி நானூறில் பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு காணப்படவில்லை. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு சரிங்களா. அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்னேன் சிறுபஞ்சம் மூலமும் அம்மை என்ற வனப்பின் பார்ப்படுதுன்னு. ஸோ அதனால 4வது கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் டி 1 மட்டும் தான் இதுல வந்து பொருத்தமற்றது. ஏன்னா பெருமுத்திரையர்கள் குறிப்பு நாலடியார்ல இருக்கு, ஆனால் பழமொழியில அது வந்து கிடையாது சரிங்களா. ஸோ இதுல பொருத்தமற்றது வந்து எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ 1 மட்டும் பொருத்தமற்றது சரிங்களா. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான்மணி கடிகையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விளம்பி நாகனார், கபிலர், ஒன்றுரை அரையனார், கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ விளம்பி நாகனார் நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படின்றத பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், அது வந்து என்ன அப்படின்னா விளம்பி அப்படிங்கிறது என்ன, நாகனார் அப்படிங்கிறது என்ன சரிங்களா. ஸோ விளம்பி அப்படிங்கிறது ஆசிரியருடைய என்ன பெயர், நாகனார் அப்படிங்கிறது ஆசிரியருடைய என்ன பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிளாஸ்ல நடத்துனது தான். ஸோ ரீவைன் பண்ணி கூட பார்த்துட்டு மறுபடியும் வேணா ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ விளம்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியத்தினுடைய என்ன பெயர், அதே மாதிரி நாகனார் அப்படிங்கிறதுனுடைய பொருளும் என்ன. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ஒர்க். ஸோ ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் தான். திரிகடுகம், சிறுவஞ்சம் மூலம், ஏழாதி, நான்மணி கடிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அதனுடைய ஆசிரியர்கள் விளம்பி நாகனார், கனிமேதாவியார், நல்லாதனார், காரியாசான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். விளம்பி நாகனாரும் காரியாசனை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா போன ஸ்லைடில் வந்து காரியாசனை பற்றி சிறுவஞ்சம் மூலம் ஏற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான்மணி கடிகை வந்து விளம்பி நாகனார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சிறுவஞ்சம் மூலம் நமக்கு வந்து அதுதான் தெரியும். ஏன்னா சிறுவஞ்சம் மூலம் காரியாசன் அப்படிங்கிறது போன ஸ்லைடில் பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த பிக்கு வந்து 4 வர மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 4 2 3 இருக்கு, பி 3 2 1 4, சி 3 4 2 1, டி 4 1 3 2 இருக்கு சரிங்களா. ஸோ இதுல ஏசி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்கு நேராக வந்து 4 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. ஸோ அதனால நம்ம பியையும் டியையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம ஏசியை மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது நான்மணி கடிகைன்னு இருக்கு சரிங்களா. ஸோ நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா விளம்பி நாகனார். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ல ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ல முடியணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 4 2 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ திரிகடுகத்தை இயற்றியது யார். ஸோ திரிகடுகம் நல்லாதனார் சரிங்களா. ஸோ அடுத்தது சிறுவஞ்சம் மூலம் காரியாசன், ஏழாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பி நாகனார் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 4 2 1 திரிகடுகம் நல்லாதனார், சிறுவஞ்சம் மூலம் காரியாசான், ஏழாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பி நாகனார் சரிங்களா. ஸோ ஆன்சர் சி 3 4 2 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அதுக்கு அடுத்தது
மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல் வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நமக்கே தெரியும் நான்மணி கடிகையில இருந்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல வந்து இந்த 2 3 ஸ்லைட் முன்னாடி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது நான்மணி மாலை, நம்ம மலரும் மாலையும், நான்மணி கடிகை, தேம்பாவணி. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. கவிதை நூலா, சிற்றிலக்கிய நூலா, காப்பிய நூலா, அல்லது ஒரு நீதி நூலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல ஒரு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பொறுத்துக்கு மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து நான்மணி கடிகை நம்ம படிச்சது. சரிங்களா? ஸோ நான்மணி கடிகை ஒரு அறநூல் அப்படின்னு தெரியும். அறநூலோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா CQ4 வரணும். ஸோ CQ4 வர மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ 2143 தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இப்போ மற்றதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் நான்மணி மாலைன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்த நூல். சரிங்களா? நான்மணி மாலை அப்படிங்கிறது சிற்றிலக்கியம். நான்மணி கடிகை ஒரு நீதி நூல். நான்மணி மாலை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய நூல். சரிங்களா? ஸோ அடுத்தது மலரும் மாலையும்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை நூல். ஐ திங்க் இது வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மலரும் மாலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை நூல். நான்மணி கடிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீதி நூல். தேம்பாவணி ஒரு காப்பிய நூல். சரிங்களா? ஸோ தேம்பாவணிங்கிறது ஒரு காப்பிய நூல். ஸோ ஆப்ஷன் ஏ 2143 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தொடரை நூலுடன் சரியாக பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பொருள்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நூல், எந்த தொடர் எந்த நூலை சேர்ந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல நமக்கு ரெண்டு இது நமக்கு தெரியும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த நாய்க்கால் சிறுவிரல் போல், அது வந்து பார்த்தோம்னா நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். நாலடியார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஈக்கால் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாய்க்கால் மாதிரி நெருக்கமாக இருந்தாலும் கூட அவங்க வந்து ஈக்கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த குரலை வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நாலடியார் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கு 1 இருக்க மாதிரியான ஆப்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கு. ஸோ ACD இப்போதைக்கு நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பியை மட்டும் தான் நெக்லெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பியை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது மனக்கு மனைக்குன்னு வரணும். சரிங்களா? ஸோ மனைக்கு விளக்கம் மடவாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 4ன்னு வரணும். சரிங்களா? ஸோ அதாவது சிக்கு வந்து பார்த்தோம்னா 4 வர மாதிரி இருக்கணும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று சி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டி. ஸோ இந்த இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏயும் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஏயும் பியும் வராது. ஆனால் சிபி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா திருக்குறள் நம்ம நல்லாவே படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? ஸோ திருக்குறள் வந்து பார்த்தோம்னா ஒரு குறள் வரும் அன்புடைமையில, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அன்பு இருக்க உடம்பு தான் வந்து ஒரு உயிர் இருக்க உடம்பு. மற்ற உடம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னா அது வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ 142 வரணும். சரிங்களா? ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சில தான் வந்து 142 வருது. அப்போ ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பழமொழி 400 சார்ந்த நூல். சரிங்களா? ஸோ ஆற்றுனா வேண்டுவது இல் ஒரு பழமொழி நூல். ஸோ 3142 ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நாலடியார். மனக்கு விளக்கம் மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணி கடிகை. அன்பின் வலியது உயிர்நிலை திருக்குறள். ஸோ 3142 அப்படிங்கிறத வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான்மணி கடிகை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் கேட்கறது வந்து அதனுடைய ஆசிரியர் யாரு, அதுக்கப்புறம் வந்து போனால் பாடலடியை குறித்து அதை பற்றி கேட்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, விளம்பி நாகனாரில் வந்து விளம்பிங்கிறது வந்து எது, நாகனார் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான்மணி கடிகள் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கூல் புக்லையுமே வந்து ஒரே ஒரு பாடல் தான் கொடுத்துருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின்
துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை, நான்மணி கடிகை, இனியவை நாற்பது, சீவக சிந்தாமணி. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்களே ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா நீங்களே பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆர் செகண்ட் ஸ்லைடில் இருக்கும்னு நினைக்கிறேன், நாலடியார் அந்த நான்மணி கடிகைலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. சரிங்களா? ஸோ துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நானும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் பின் பண்ணுறேன். நீங்கள் ஆன்சர் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ நான்மணி கடிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறநூல், 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மணிகளால் ஆன ஆபரணத்தை போல 4 உயரிய கருத்துக்களை கூறும் நூல். ஸோ எல்லாரும் பார்த்தோம். அதனுடைய பாவகை வெண்பா. ஸோ கடிகை என்பதற்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோள்வளை, கட்டுவடம். விளம்பி நாகனார்ல வந்து விளம்பிங்கிறது என்ன, நாகனார் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்புகள்லாம் வந்து பார்த்தோம். ஸோ ஜி போப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு பாடல்களை மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அது என்ன பாடல்கள் அப்படின்னா 7வது பாடலும் 100வது பாடலும். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அம்மை என்ற வனப்பிற்குரிய நூலும் பழமொழி 400 தான், சாரி நான்மணி கடிகை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்நூலினுடைய, அதாவது நான்மணி கடிகையினுடைய மிக பிரபலமான ஒரு அடி வந்து என்ன அப்படின்னா யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பாடல் வந்து பார்த்துருந்தோம். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் மோதின் புகழ்சார் உணர்வு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்மணி கடிகை அப்படிங்கிற ஒரு இது ஒரு பாடல் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இவ்வளோ படித்தாலே போதும், ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 4 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது 10th புக் லெவல் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இது வந்து எல்லாமே கம்பைன் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் செகண்டரி 11th 12th எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதை படித்தாலே போதுமானது. இல்லை இதை விட 1-2 பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த என்ன பாயிண்ட்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.